Good morning, Champions. Welcome to Games of Coimbatore. Myself, Wesley. நீங்க அப்படியே இருக்காங்க லட்சுமி அண்ணா இருக்காங்க. இன்னைக்கு ஆப்டிடியூட் ஸ்பீக்கர் மெட்டல் வெல்டிங் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் இன் வெல்டிங் லாங் அண்ட் கண்டினியூஸ் விஷுவல் லைன் செப்பரேஷன் பிட்வீன் பேஸ் மெட்டல் அண்ட் ஹீட் அஃபெக்டட் ஜோன் அப்படினா என்னன்னு கேக்குறாங்க. ஹீட் அஃபெக்டட் ஜோன் இந்த பேஸ் மெட்டல் வர டிஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து லேமினார் டிஃபெக்ட். இதுதான் நம்ம வந்து பேஸ் மெட்டலுக்கும் லைன் செப்பரேஷன் பிட்வீன் பேஸ் மெட்டல் தான் ஹீட் அஃபெக்டட் ஜோன் வர டிஃபெக்ட் என்ன பார்த்தோம்னா லேமினார் டிஃபெக்ட். Laminar defect தான் visual line separation between base metal and heat affected zone அப்படினு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா resistance spot welding of 1.5 mm thickness sheet current required 1.5 mm thickness க்கு current எவ்வளவு ரெக்வயர்ட் பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ரெக்வயர்ட் பார்த்தா 10000 amps தேவைப்படும். 10000 amps of current வந்து தென் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படும் 1.5 mm thickness sheet வெல்ட் பண்றதுக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்ல 1.5 mm thickness sheet வெல்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து 10000 amps தேவைப்படுது அப்படினு சொல்றாங்க. அடுத்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட் எது யூஸ் பண்றாங்க? கன்சியூமபிள் எலக்ட்ரோட் வந்து மிக் வெல்டிங் மெட்டல் இன்லெட் கேஸ் வெல்டிங் தான் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட் பண்ணுவோம். அதுவே நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் வந்து அது வந்து டிக் வெல்டிங் யூஸ் பண்ணுவோம். கன்சியூமபிள் எலக்ட்ரோட் வந்து மிக் வெல்டிங் யூஸ் பண்றாங்க. நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்னா டிக் வெல்டிங். டிக் வெல்டிங்ல வந்து ஒன்னு டங்ஸ்டன் எலக்ட்ரோடா இருக்கும், இன்னொரு நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபோர்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா oxygen is less than proportion of acetylene acetylene. இதுக்கான இது ஆன்சர் வந்து ஆக்சிஜன் வந்து proportion of acetylene கேஸோட கம்மியா இருந்துச்சுன்னா அங்க வர ஃப்ளேமோட இது என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து கார்பைசிக் ஃப்ளேம் தான் இருக்கும். இதுனா ஆக்சிஜன் லெஸ்ஸா இருந்தா இங்க வந்து கார்பைசிக் ஃப்ளேம் ப்ரொடியூஸ் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சிஜன் கேஸ் வெல்டிங்ல வந்து அசிட்டிலீனோட ஆக்சிஜனோட ப்ரொபோர்ஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அதோட கார்பரேசிங் ஃப்ளேம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபிஃப்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா எந்த வெல்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி கிரானுல்ஸ் வந்து எந்த வெல்டிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிரானுலர் வந்து எந்த வெல்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங். சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் தான் வந்து கிரானுலர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளக்ஸ். சம்மர்ஜ் ஆர்க் வெல்டிங்ல தான் கிரானுல்ஸ் வந்து ஃப்ளக்ஸை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சிக்ஸ்த் क्वेश्चन வந்து கிரே கேஸ்ட் அயன் வந்து எதை வச்சு வெல்ட் பண்றாங்க? கிரே கேஸ்ட் அயன் வந்து அதான் ஹை கார்பன் ஸ்டீல். கிரே கேஸ்ட் அயன் வந்து யூசுவலி எதை வச்சு வெல்ட் பண்ணுவாங்க பார்த்தா கேஸ் வெல்டிங் வச்சு தான் வந்து நம்ம வெல்ட் பண்ண முடியும். கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரே கேஸ்ட் அயன் வெல்ட் பண்ணுவாங்க. கிரே கேஸ்ட் அயன்லாம் கேஸ் வெல்டிங் வச்சு தான் வெல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செவன்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா which type வெல்டிங் pool of molten metal is used? pool of molten metal வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங். எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங் தான் வந்து pool of molten metal. அதுவே pool of ionized gasனா அது வந்து பிளாஸ்மா ஆர்க். pool of ionizedனா அது வந்து பிளாஸ்மா ஆர்க் சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்றது வந்து பிளாஸ்மா ஆர்க் வந்து pool of ionized, pool of molten வந்து எலக்ட்ரோஸ்லாக் மெட்டல் வெல்டிங் யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங்ல வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா pool of molten metal இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து pool of ionized gasனா பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 8th क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங் கரண்ட் வேல்யூ இஸ் டிசைடட் பை ஆர்க் வெல்டிங் கரண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணுவோம்? திக்னஸ் ஆஃப் அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வெல்டிங் கரண்ட் ஆர்க்கோட வெல்டிங் கரண்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளவு எடுத்துக்கும் தெரியும். திக்னஸ் ஆஃப் பிளேட் திக்னஸ் ஆஃப் த பிளேட், அந்த பிளேட்டோட திக்னஸை பொறுத்து தான் நம்ம ஆர்க் வெல்டிங்ல எவ்வளவு கரண்ட் கொடுக்குறோம்னு முடிவு பண்றோம். அடுத்து 9th क्वेश्चन பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் யூஸ்ட் இன் ஸ்பாட் வெல்டிங் ஹேவ் a tip of ஸ்பாட் வெல்டிங்ல வந்து எலக்ட்ரோட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது டிப்ல வந்து காப்பர்ல இருக்கும் தெரிஞ்சுப்போம். டிப் வந்து காப்பர்ல இருக்கும், இந்த ஃபார்ம் ஆஃப் காப்பர். அவங்க வந்து ஸ்பாட் வெல்டிங்ல வந்து டிப் வந்து அந்த எலக்ட்ரோடோட டிப் வந்து எதால மேட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா காப்பர் தான் அப்படின்னு ஆன்சர். அடுத்து 10th क्वेश्चन வந்து டிப் வெல்டிங் இஸ் பிரெஃபர்ட் பை டிப் வெல்டிங் வந்து எதுக்கு வந்து உந்ததுன்னு பார்த்தோம்னா அது வந்து அலுமினியம். டிக் வெல்டிங் வந்து எதுக்கு சூட்டபிளா இருக்கும்னு கேட்டாங்கன்னா அலுமினியத்துக்கு சூட்டபிளா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம லட்சுமி அண்ணன் மூலமா 10 ஆப்டிடியூட் ஸ்பீக்கர் क्वेश्चंस பத்தி பார்த்தோம். அதுக்கு அவங்க தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்.